மகான்கள் எப்படி செயலாற்றுகிறார்கள் என்று புரிந்து கொள்வது ஒரு சாமானிய மாநிலங்களுக்கு சாத்தியமில்லை. ஃபஸ்ட்டு அவங்கள புரிஞ்சிக்கிறதே உங்களுக்கு ரொம்ப ப்ராப்ளமாக இருக்கும். இப்போ நான் பாரு வித்தியாசமாக ட்ரெஸ் பண்ணுறேன். ராம் சுரத்குமார் சாமி பார்த்தீங்கன்னா குளிக்கவே மாட்டார், தலையில் ஒரு பச்சை துண்டு சுற்றிக்கிட்டு அழுக்காக இருப்பார். காஞ்சி பரமாச்சாரியார் பார்த்தா ரொம்ப ஆச்சாரமாக கவி கட்டிக்கிட்டு கையில் சாமி சன்னியாசிகளுடைய தண்டத்தோடு இருப்பார். மாயம்மாவை பார்த்தா உடம்பு துணி இருக்கானே தெரியாது, பிச்சைக்காரியாட்டம் புடிச்சோகியாட்டம் இருப்பாள். கிருஷ்ணாணி அம்மாவை பார்த்தா முருகனையில் போட்டு ஒயிட் ட்ரெஸ்ஸில் இருப்பாங்க. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ட்ரெஸ் கோடே டிஃப்ரெண்ட். ஒரு சாமி மாதிரி இன்னொரு சாமி இருக்க மாட்டாங்க. எவ்ரி ஒன் ட்ரெஸ் கோடே டிஃப்ரெண்ட். ஸோ நீங்கள் ஒரு சாமி இல்லை ஒரு மகானை உங்களுக்கு தெரிஞ்ச அளவுகோல்களை வைத்து, உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா ஒரு ஆள்லாம் காவி கட்டியிருந்தா காரி வச்சுருந்தா சாமி அடைக்கும், அவ்வளோதான் உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம். ஸோ அந்த வரையறைகளுக்குள் மகான்கள் அடுக்கிறது இல்லை. தேவதேரோன் சொர்க்கா பொருளை வச்சுட்டு இருப்பாங்க, சொர்க்கா சாமியார் பேர். பச்சை வேஷ்டி கட்டிட்டு இருப்பாங்க, பச்சை வேஷ்டி சாமியார் பேர். வரலாறு இடுப்புட்டு ஒரு வெள்ளை தொட்டு தான் கட்டிட்டு இருப்பார். இது மாதிரி டிஃப்ரெண்ட். ஸோ ட்ரெஸ் கோட்லேயே நீங்கள் அடி வாங்கிப்பீங்க ஒரு மகானை புரிஞ்சிக்கிறதுல. பிளஸ் யூ ஹவ் செட் நோஷன்ஸ். இப்படிலாம் இருப்பார் ஒரு சாமியார். அதுக்கு புறம்பாக ஒரு ஆள் இருக்கிற போது முன்னால் அது மைண்டில் அந்த ரிவோல்ட் வரும், அக்செப்டன்ஸே வராது. ரெண்டாவது, the way they talk, the way they walk, the way they do things. இப்போ ராகவேந்திர சாமிந்தார் அவர் என்ன ஆயிடுச்சு சாதாரண பூஜ்யாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரத்தாயச்ச பஜதாம் கல்ப விஷாய நமதாம் காமதேவி தான். காமதேவ் மாதிரி நினச்சதெல்லாம் கொடுக்க முடியும், கல்ப புருஷம் மாதிரி எல்லா விஷயத்தையும் அவரால் ஃபுல்ஃபில் பண்ண முடியும். அவர் ஒரு மார்ப மடாதிபதினு வச்சுக்கலாம். ஒரு நாள் அவர் பிடிச்சிக்கிட்டு இருக்காரு துங்கபத்ரால. அவருடைய சிஷ்யம் ஒருத்தன் வரான். சாமிகளே, எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை, பணமும் இல்லை. அவர் பிடிச்சிட்டு இருந்தார். அந்த காலத்துல சோப்பு சீப்பு 10 வகையான கிருமி நாசினி வர்ற சோப்பெல்லாம் வரல. அதனால மண்ணை எடுத்து அதில் அப்படி தேய்ச்சி குளிப்பாங்க. அவன் கேட்ட உடனே அவர் காலை தேய்ச்சி குளிச்சுட்டு இருந்தார்ல, அந்த மண்ணை அவன் கையில் வச்சு, நான் ஒரு சன்னியாசி, என்கிட்ட என்ன இருக்கு, ஆசீர்வாதம் எல்லாம் நடக்கும் போ அப்படின்னாரு. அவன் ஒரு மூட்டை கட்டிக்கிட்டு தோளில் இருக்கிற துண்டில் கிளம்பிட்டான். இருட்டிடுச்சு. ஒரு நாள் ஒரு வீட்டு திண்ணையில் படுத்துக்கிட்டு இருக்காங்க. ராத்திரி ஒரு பிரம்மராட்சசன்னா ஒரு பிராமணன் தான் கற்ற வேதங்களை யாருக்காவது கற்றுக் கொடுக்காம போயிட்டான்னா ராட்சசனாக வருவான். அந்த பிரிவில் ஒரு சித்தர் அவர் தெரிஞ்ச சக்திகளை இன்னொருத்தருக்கு கற்றுக் கொடுக்காம போயிட்டாருன்னா அவரும் பிரம்மராட்சசன் தான் வருவார். ஒரு பிறவி அப்படியே அழிஞ்சிட்டு இருப்பாங்க ராட்சச சரீரத்தில். யாராவது ஒரு பெரிய மகான் இவங்க கேட்குற கேள்விக்கெல்லாம் விட சொல்லிட்டா அவங்களுக்கு முக்தி கிடைக்கும், அந்த தேகத்திலிருந்து முக்தி கிடைக்கும். பிரம்மராட்சசம் வரான். வந்துட்டு என்னை உள்ள விடு அப்படின்னா சிஷ்யம் திணிரப்படுத்துறது. அவன் சொன்னால் நான் ஏன் ஒன்று உள்ளோன்னா, நானே ஆனாத பொழுது போகாத பரதேசி இருட்டில் படுத்துனேன். இல்லை இல்லை, நீ அந்த மூட்டையில் எதுவும் வச்சிருக்க, அது என்னை நெருப்பு மாதிரி தகிக்குது, என்னால் உள்ளே போக முடியல அப்படின்னு. இவன் சொல்கிறான், இப்போ எதுக்கு உள்ளே போனோம்? வீட்டில் ஒரு பிராமணன் இருக்கான், போன ஜென்மத்தில் என்னுடைய 9 குழந்தைங்களை கொலை பண்ணான். அதுக்கு பழி வாங்கிறதுக்காக தான் நான் சுற்றிக்கிட்டு இருக்கேன். இது வரைக்கும் அவன் வீட்டில் 8 குழந்தைகளை கொண்டுட்டேன். இப்போ 9வது வந்து டெலிவரி ஆகும்போது அதை கொல்லணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா, சரி எனக்கு பண கஷ்டம் இருக்கு, பணம் கொண்டாந்து. இந்த மாதிரி அசரீதிகளுக்கு எங்கெல்லாம் புதையல் எங்கெல்லாம் பணம் இருக்குன்னு தெரியும். அதெல்லாம் என்ன, ஒருத்தர் சாதத்துக்கு முன்னாடி பானையில் அதில் இதுலலாம் தன்னுடைய ஐஸ்வர்யத்தை போட்டு மண்ணுக்கடியில் வச்சுருவான், மண்டி போட்டுருவான். அதுக்கப்புறம் அவனுடைய ஆத்மா அதை சுற்றிக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கும். நிறைய பேர் இது தெரியாமல் புதையல் எடுக்கிறேன்னு சொல்லி இருந்ததெல்லாம் விட்டுட்டு நிம்மதி இல்லாமல் இருப்பாங்க, அவனை எடுக்க விட மாட்டான். ஸோ பாடுபட்டு தேடி பணத்தை புதைத்து வைக்கும் மானுடர்கள் கூடு விட்டு அவைதான் போன பின்ன நாரடியார் தான் புதையல்ன்றது. யாரோ ஒருத்தன் சம்பாதிச்சதான் அவன் புதைச்சி வச்சான், அவன் இறந்துட்டான், அவன் மைண்ட் அங்கேயே சுற்றிக்கிட்டு இருக்கும், வேறு யாரையும் எடுக்க விட மாட்டான். இது ஒரு பெரிய ரேக்கெட். புதையல் எடுத்து தரேன்னு சொல்லிட்டு அதை பறிக்குடி இதை பறிக்குடி இவ்வளோ கொடுன்னு சொல்லி ஏமாத்துறதுக்கே ஒரு கூட்டம் இருக்குது நாட்டில். அவன்
அவன் போகிறான், ஒரு புதையில தூக்கிட்டு வந்து கொடுத்துட்றான், இந்த பணம் நீ கேட்டது. சிஷ்யன் சொல்கிறாரு, நீ எனக்கு நல்லது பண்ணியிருக்க பணத்தை கொடுத்து, அதனால் இன்னொரு கொலை பண்ணி இன்னொரு பாதகம் தேடிக்கிறதுக்கு நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த கால் ராகவேந்திரன் மண் இருக்குல்ல, அதை எடுத்து அவன் மேலே போடுவார் அக்ஷரம் மாதிரி. அவனுடைய அந்த பிசாச தேகம் போயிட்டு அவன் தேவ புருஷன் ஆயிடுவான். ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு அவன் போயிடுவான். மறுநாள் காத்தால கதவு திறந்து அந்த வீட்டில் இருக்கிற வெளியே வருவான். வந்துட்டு நீங்கள் யார் என்னன்றான். சொன்னான், அதெல்லாம் இருக்கட்டும், உங்கள் வீட்டில் நேற்று 9வது குழந்தை டெலிவரி ஆச்சா? ஆமாம். நல்லபடியாக டெலிவரி ஆச்சா? ஆமாம். இது முன்னே 8 குழந்தை உங்கள் வீட்டில் செத்துருக்கா? ஆமாம். இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியுங்க? இதான் நேற்று நடந்தது. நான் தான் ராகவேந்திரனுடைய அந்த பாதம் கிருத்திகை வச்சு அந்த பிசாசை ஓட்டினேன் அப்படின்னு அவனுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆகி போய், உங்களால் எங்கள் குளம் தலைச்சது, இல்லைன்னா 9 குழந்தையும் சேர்த்துருக்கோம், தயவுசெய்து உள்ளே வாங்கன்னு பாத பூஜை பண்ணி கூட்டின்னு போயிட்டு சாப்பாடெல்லாம் போட்டு நீங்கள் என்ன காரியமோ வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். எனக்கு கல்யாணம் ஆகலை பொண்ணு தெரியிட்டு இருக்கேன். ஓ, எனக்கு இல்லை அவங்களுக்கு. அவன் சொல்கிறான், நீங்கள் தப்பாக நினச்சிக்கலாம், எனக்கு தனிச்சு வச்சிருக்கா, அவளுக்கும் கல்யாணத்துக்கு வரேன்னு பார்த்துட்டு இருக்கோம், உங்களுக்கு பிடிச்சா கட்டிக்கோங்க அப்படின்னு. அவன் பார்த்துட்டு பிடிக்கும், கல்யாணம் ஆகிடுச்சு. அப்போ இந்த இன்சிடெண்ட்டில் ராகவேந்திரன் பண்ணதெல்லாம் என்ன? காலில் இருக்கிற மண்ணை அவன் கேட்ட நேரத்தில் மைண்டில் ஒரு சங்கல்பம் பண்ணி அவனை கொடுத்தாரு. அதுதான் அதுலேயே அவனுக்கு பணமும் கிடைச்சிச்சு, கல்யாணமும் ஆகி போச்சு. அவரை வச்சு ஏதோ ஒரு லோக காரியம் நல்லதும் நடந்துச்சு. காட்டில் ராகவேந்திரன் போயிட்டு இருப்பார். ஒரு பையன் ஆடு மேய்ச்சிட்டு இருப்பார், எங்கன்னா பேர். இவர் விழுந்து கும்பிடுற போது இவர் ஆசீர்வாதம் சொல்லிட்டு, உனக்கு எப்பயாவது ஒரு நெருக்கடியான நிலை வர்ற போது என்னை நினச்சிக்கோ, நான் உனக்கு ஆசீர்வாதம் பண்ணுவேன் வந்து அப்படின்னு. பின்னால அந்த நாட்டினுடைய சுல்தான் காட்டு வழியாக போவான். அவனுக்கு டெல்லி பாதுஷாக்கிட்ட இருந்து ஒரு தகவல் வரும், ஒரு ஓலை. அந்த காலத்தில் எல்லாரும் ஒன்றும் படிக்க மாட்டாங்க, கொஞ்சம் பேர் தான் படிப்பாங்க. அவங்க ஒரு போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட்டுன்னு சொல்றது. கொஞ்சம் பேர் பிரிட்டியில் தான் இருப்பாங்க. அவங்களுக்கு சேனை முதலியாருன்னு பேர். அவங்க தான் முதலியார். முதலியாருக்கு வேறு ஒன்றும் இல்லை, அவங்களாம் சோல்ஜர். சேனை முதலியாருக்குன்னு பேர். அவங்க சில பேர் தான் கணக்கு எழுதுவாங்க, அவங்கெல்லாம் கணக்கு பிள்ளைமார். அண்டு இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் தங்களுடைய வேலையை பிரிச்சுக்கிறதுனால எல்லாரும் படிக்க மாட்டாங்க. ஆனால் அந்த பாதுஷா வந்து இந்த ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிற வெங்கண்ணா இருக்காங்க, அவங்ககிட்ட அந்த ஓலையை கொடுத்து படியும் தான் இருக்குது. இவங்க எழுத படிக்க தெரிஞ்சது தானே. அப்போ ஞாபகமும் வருது, ராகவேந்திரன் சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட் உள்ள, ராகவேந்திரா நீ தான் இது பண்ணணும்னு. எழுத படிக்க தெரியாத அந்த ஓலையில் என்ன இருக்குன்னு கிட்டுன்னு படிச்சிடலாம். அதில் பாதுஷா உனக்கு இன்னும் ஒரு ராஜ்யத்தை நான் அலாட் பண்ணிட்டேன் அப்படின்னு இவன் பயங்கர கிக்கி மூடில் இருப்பான். ஆனால் நீ தான் எனக்கு இனிமேல் திவான்னு சொல்லி எழுத படிக்காத தெரியாதவங்க நான் திவான்